நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஏலியன்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க நம்மள தொடர்பு கொள்ளவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. திடீர்னு வானத்துல ஒரு ஏலியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுற ஒரு கிரகத்தை பத்தின ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அது சாதாரண க்ளூ கிடையாது, உண்மையிலேயே. அப்புறம் எப்படி பளிச்சுன்னு அதுல இருந்து ஒளி வந்தது, ஒளி வெள்ளமா தெரிஞ்சதேன்னு பார்த்தவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க. அதுக்கு நாசா விளக்கமும் கொடுத்திருக்காங்க. இது சுத்தி இருக்கக்கூடியது பனிப்பாறை. அது சூரியன்ல பட்டு உருகும் பொழுது அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கோம். அதனால அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஏலியன்ஸ் நம்ம தேடிக்கிட்டு இருக்க ஏலியன்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க நம்மள தொடர்பு கொள்ளவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. திடீர்னு வானத்துல ஒரு ஸ்பேஸ் ஷிப் தெரிஞ்ச உடனே மக்கள் கிட்ட பரபரப்பு. ஏலியன்ஸ் பூமியை நோக்கி வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா நாசா உடனடியா இல்ல, அது ஸ்பேஸ் ஷிப்லாம் கிடையாது, வெறும் விண்கல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாசா சமாளிச்சுட்டாங்க, ஏதோ ஒரு ஏலியன் ஷிப் வந்துச்சுன்னு. மக்கள் அது பற்றின தகவல்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏலியன்ஸ் உண்மையிலேயே பூமியை நோக்கி வந்தாங்களா, என்ன ஆச்சு, வாங்க அந்த செய்தியை பார்க்கலாம். ஏலியன்ஸ் நமக்கு சிக்னல் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறதா விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அது எப்படி இங்க வராம போகுது அப்படின்னா, விண்வெளியில கதிர்வீச்சு புயல்கள் இருக்குது. அதை தாண்டி அந்த சிக்னல் வரும்போது பாத்தீங்கன்னா சிதைஞ்சு போயிடுதான். இது மட்டும் இல்ல, நட்சத்திரங்களை சுத்தி பிளாஸ்மா டர்புலன்ஸ்னு இருக்குதான். அதாவது விமானத்துல போகும்போது டர்புலன்ஸ்ல விமானம் திடீர்னு கீழே இறங்கும் இல்ல ஆடும் இல்லையா, அந்த மாதிரி நட்சத்திரங்களை சுத்தி பயங்கரமான டர்புலன்ஸ், காற்றோட ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால சிக்னல் பூமிக்கு சேர்றது இல்ல. அப்படியே வந்தாலும் அதெல்லாம் வெறும் இரைச்சல் மாதிரி தான் கேக்குதாம். அதனால அந்த இரைச்சல் எல்லாம் ஏலியன்ஸ் தான் ஏதோ சிக்னல் அனுப்புறாங்கன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. பிரபஞ்சத்துல இருக்க இந்த விண்வெளி வானிலையை விஞ்ஞானிகள் காரணம் காட்டும் போது மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, அப்படின்னா ஏலியன்ஸ் எங்கேயோ இருக்காங்க, எப்போ இங்க வருவாங்க, ஏன் அந்த ஸ்பேஸ் ஷிப் விண்கல்னு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சந்தேகம் இருக்கு. அதுவும் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். பிரபஞ்சத்துல நிலவர இந்த விண்வெளி வானிலை தான் நமக்கும் ஏலியன்ஸ்க்கும் இடையில ஒரு திரையா இருக்கு. அதனாலதான் ஏலியன்ஸை நம்மால் தொடர்பு கொள்ள முடியலன்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. இதுக்கிடையில ஒரு புது கண்டுபிடிப்பு, அதாவது ஏலியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுற ஒரு கிரகத்தை பத்தின ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அது சாதாரண க்ளூ கிடையாது, உண்மையிலேயே உயிரினங்கள் அங்க வாழ்வதற்கான ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கு. அது என்ன, அதை வச்சு எப்படி அங்க ஏலியன்ஸ் வாழ்றதா நம்புறாங்க விஞ்ஞானிகள். வாங்க பார்க்கலாம். பூமியில இருந்து 120 ஒளி ஆண்டுகள் லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கிற K2-18b அப்படிங்கிற கிரகத்துல ஒரு விஷயத்தை விஞ்ஞானிகள் பார்த்திருக்காங்க. அது ஏலியன்களோட கழிவா இல்ல அவர்களது இருப்பிற்கான சான்றா, ஒரு மிகப்பெரிய கேள்வியா இது எழுந்திருக்கு. K2-18b அப்படிங்கிறது ஒரு ஹைசியன் கிரகம். ஹைசியன்னா என்னன்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஓஷன். அங்க ஹைட்ரஜனும் இருக்கும், தண்ணியும் இருக்கும். அதாவது தரைப்பரப்பு கடல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த K2-18b அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தான். அதையும் தாண்டி அங்க ஒரு முக்கியமான விஷயம், அதாவது உயிரினங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுவா எப்படி விஞ்ஞானிகள் அதை நம்புறாங்கன்னா, டைமெத்தில் சல்பைடு DMS அப்படிங்கிற வாயுவை ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கண்டறிஞ்சிருக்கு. அது என்ன DMS, அப்படி இருந்தா அங்க உயிரினங்கள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இந்த வாயுவை யாரும் உருவாக்க முடியாது. இது இயற்கையா உயிரினங்கள் கிட்ட இருந்து வெளிப்படுற ஒரு வாயு. அது என்ன, நம்ம பூமியில இந்த டைமெத்தில் சல்பைடு வாயுவை தொழிற்சாலைகள்லயோ இல்லைன்னா எரிமலைகள்லயோ உருவாக்க முடியாது. அது தானா உருவாகிறதும் கிடையாது. கடல்ல இருக்கக்கூடிய பைட்டோ பிளாங்டன் அப்படிங்கிற நுண் உயிரிகள் தான் இந்த வாயுவை வெளியிடுது. அதாவது உயிரினங்கள் இல்லாமல் அந்த வாயு இயற்கையா உருவாக வாய்ப்பே இல்லை. அப்படின்னா K2-18b கிரகத்துல கடல்கள்ல உயிரினங்கள் இருக்கா, நம்மை போல நிலப்பரப்பும் இருக்கா, இல்லன்னா இன்டர்ஸ்டெல்லர் படத்துல வர்ற மாதிரி முழுக்க முழுக்க தண்ணி கிரகமா? இதுக்கு முன்னாடி 2020 வீனஸ் கிரகத்துல பாஸ்பைன் வாயு இருக்கிறது, அதனால அங்க உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்லாம் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. பிறகு இல்ல அது ஒரு தவறான கணக்கீடு, அங்க எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த முறை விஞ்ஞானிகள் உறுதியா சொல்றாங்க. ஏன்னா அதை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். ரொம்ப துல்லியமா அங்க இந்த DMS இருக்கு அப்படின்னு அந்த டெலஸ்கோப் சொல்லி இருக்கு. இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் இப்படி உறுதியா இது ஒரு பயோ சிக்னேச்சர், அதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கான ஒரு அடையாளம் அப்படின்னு எந்த கிரகத்தை பார்த்தும் சொன்னது கிடையாது. இதுதான் முதல் முறை. இதை ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவருடைய பேரு டாக்டர் நிக்கு மதுசூதன். என்ன இந்திய பேர் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமா, அவர் ஒரு இந்தியர் தான், இந்தியாவில் படிச்சவர்.
படிச்சவர். ஆனா இப்போ இங்க இல்ல, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இருக்காரு. அவர் அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இப்ப அத ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுச்சு வாங்க பார்க்கலாம். டாக்டர் நிக்கு மதுசூதன் ஒரு விஷனரி சயின்டிஸ்ட், அதாவது தொலைநோக்கு சிந்தனை கொண்ட விஞ்ஞானி. பல விஷயங்களை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ரொம்ப சிம்பிளா சொன்னா உங்களுக்கு புரியும். முழுக்க முழுக்க ஒரு கிரகம் வைரத்தால ஆனது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இல்லையா, அதை கண்டுபிடிச்சது யாருன்னா டாக்டர் நிக்கு தான். 2012ஆம் வருஷம் பூமியை விட 2 மடங்கு பெரிய 55 கேன்க்ரி இ அப்படிங்கிற கிரகம் பெரும்பாலும் வைரங்களால் ஆனது. அந்த கிரகத்துக்கு போனா அப்படியே வைரம் மாதிரி ஜொலிக்கும் அப்படிங்கறத டாக்டர் நிக்கு தான் கண்டுபிடிச்சாரு. இது விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்தது. அது மட்டும் இல்ல, இந்த ஹைசீன் சொன்னா இல்லையா, ஹைட்ரஜன் பிளஸ் ஓஷன், அந்த ஒரு கான்செப்டை உருவாக்குனதே டாக்டர் நிக்கு தான். அவருக்கு ஏலியன்ஸ் ஆராய்ச்சியில ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால அவர் நாசால வேலையில இல்லைன்னாலும் நாசாவுக்கெல்லாம் அவர் போகல. அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலேயே தனியா இது போன்ற ஆய்வுகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான் இப்ப நம்ம பார்த்ததெல்லாம். 3 வருஷம் கழிச்சு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை ஒரு இந்தியர் 3 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றது கேட்கும் போதே வியப்பா இருக்குல்ல. சரி, இத கண்டுபிடிச்சாச்சு, அந்த ஏலியன்ஸ் இருக்க இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருது இல்ல. எவ்வளவு நாள் ஆகும் அங்க போறதுக்கு, அதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம உருவாக்குனதுலயே அதிவேகமா விண்வெளியில போறதுன்னா பார்க்கர் சோலார் ப்ரோப். இதோடைய வேகம் பாத்தீங்கன்னா 4,30,000 மைல் வேகம். அப்படி அதுல ஏறி போனாலே நம்ம அந்த K2-18Bக்கு போக 1,87,000 வருஷங்கள் ஆகும். சரி, நேரடியா போறதுக்கு 1,87,000 வருஷம் ஆகுமா? ஒரு சிக்னலாவது செய்தியாவது அனுப்பலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? அப்படி ஒரு செய்தியை நம்ம அங்க அனுப்பினாலும் 124 வருடங்கள் ஆகும். அப்படி அது திரும்ப அவங்க நமக்கு பதில் அனுப்ப இன்னொரு 124 வருடங்கள் ஆகும். அதனால மொத்தத்துல 248 வருடம் காத்திருக்கணும் இப்ப செய்தி அனுப்புனா கூட. சரி, அந்த K2-18B வரைக்கும் எல்லாம் போக முடியாது, ஏதோ ஒரு வைரத்துல கிரகம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுக்கு எப்படி போறது, வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, அது பூமியில இருந்து 41 ஒளி ஆண்டுகள் தொலைவுல இருக்கு. இங்க இருந்து நம்ம போகணும்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஆண்டுகள் ஆகும். இதெல்லாம் இப்போதைக்கு நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள். நம்ம அறிவியல் முன்னேற்றங்களினால் இங்கெங்க இது இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் நம்மால் போக முடியுமா அப்படிங்கறதே ஒரு புரியாத புதிர் தான். ஏலியன்ஸ் வாழக்கூடிய ஒரு புது கிரகத்தை பத்தி நம்ம கண்டுபிடிச்சது ஒரு பக்கம் உற்சாகம் தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் ஷிப் சொன்ன இல்லையா, அதை பார்த்து நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க. நாசா இது ஒரு நேச்சுரல் காமெட், விண்கல் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி பளிச்சுன்னு அதுல இருந்து ஒளி வந்தது, ஒளி வெள்ளமா தெரிஞ்சுதேன்னு பார்த்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு நாசா விளக்கமும் கொடுத்திருக்காங்க. இது சுத்தி இருக்கக்கூடியது பனிப்பாறை, அது சூரியன்ல பட்டு உருகும் பொழுது அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கும், அதனால அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஏலியன்ஸ் பத்தி பேசுறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, அது ஒரு ஸ்பை ஷிப், ஸ்பை பண்றதுக்காக ஏலியன்ஸ் வந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. நாசாவே இல்லன்னு சொன்ன பிறகு அதை பற்றி தேவையில்லாத ஆராய்ச்சிகள் செய்யாம இருக்கிறது தான் நல்லது. ஏலியன்ஸ் ஆர்வலர்கள் எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. எப்படியாவது ஏலியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம், கடைசியில இப்படி ஆயிடுச்சேன்னு. இருந்தாலும் அந்த K2-18Bல பார்த்த DMS வாயு நிச்சயமா ஏலியன்ஸ் இருக்காங்கன்றத உறுதிப்படுத்துற ஒரு விஷயம் அப்படின்னு தான் இப்ப எல்லாருமே நம்ப தொடங்கிட்டாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரபஞ்சத்துல நம்ம தனியா தான் இருக்கமா, இல்ல ஏலியன்ஸ் நம்ம கூட தான் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? உங்களுக்கு ஏலியன்ஸ் பத்தின நம்பிக்கை என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.